அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹுவின் திருப்தியை பெறுவதற்காக யார் ஒருவரின் கோபத்தை சந்திக்கிறாரோ அவரை அல்லாஹு மக்களின் கோபத்திலிருந்து பாதுகாப்பான். யார் மக்களின் திருப்தியை பெறுவதற்காக அல்லாஹுவின் கோபத்தை சம்பாதிக்கிறாரோ அவரை அல்லாஹு மக்களின் கையில் விட்டு விடுவான். ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முக்கியமான முடிவை எடுக்க வேண்டியிருந்தது. அந்த முடிவு சிலருக்கு அதிருப்தியை ஏற்படுத்தலாம் என்று தெரிந்தது. ஆனாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவின் கட்டளைக்கு ஏற்ப அந்த முடிவை எடுத்தார்கள். சிலர் அதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விமர்சித்தார்கள். ஆனால் அல்லாஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த மக்களின் விமர்சனத்திலிருந்து பாதுகாத்தான். மேலும் அந்த முடிவின் நன்மைகள் விரைவில் அனைவருக்கும் தெரிய வந்தன. அதனால் நாம் எப்போதுமே அல்லாஹுவின் திருப்தியை நாட வேண்டும். மக்களின் பாராட்டுக்காகவோ அல்லது பயத்திற்காகவோ அல்லாஹுவின் கட்டளைகளுக்கு மாறாக நடக்கக்கூடாது. நாம் அல்லாஹுவின் மீது நம்பிக்கை வைத்தால் அவன் எல்லா விதமான தீங்கிலிருந்தும் பாதுகாப்பான். எனவே நாம் அனைவரும் நம்முடைய எல்லா செயல்களிலும் அல்லாஹுவின் திருப்தியை மட்டுமே இலக்காக வைப்போம். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.